இதுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்டீல் கேல்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான மெத்தட் தான், ஒன்றுமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து இதில் வந்து 4 16 2 12 கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு ராடை வந்து 2ஆக வெட்டி தான் போட போகிறோம். 18 22 அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 16 இருக்க இடத்துல 2 ராடு தேவைப்படுது, 2 12 இருக்க இடத்துல ஒரு ராடு. இந்த மாதிரி எத்தனை ராடு, இப்போ ஒரு 10 காலம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10 × 2 20 16 ராடு, 10 × 1 நம்மளுக்கு 10 12 ராடு, அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? ஸோ இந்த ராடு எல்லாமே ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இந்த சிரப்ஸ் வந்து டவுட் வரும். இப்போ சிரப்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 1/4, அந்த பக்கம் 1 1/4 2.5, இது ஒரு 3/4 இது ஒரு 3/4, அப்படின்னா இது ஒரு 1.5, அப்படின்னா 4 அடி ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு சிரப்ஸுக்கு நம்மளுக்கு வந்து 4 அடி தேவைப்படுது. இந்த 4 அடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 10 அடிக்கு, உதாரணத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கெட்டுவோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 அடிக்குனா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு அரை அடிக்கு ஒன்று வச்சு, சரிங்களா? 20 நம்பர் ஆஃப் பீஸ் தேவைப்படுது. எத்தனைக்கு? 4 அடிக்கு. அப்போ 20 × 4 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 80 அடிக்கு நம்மளுக்கு வந்து ராடு தேவைப்படுது. ஒரு ராடோட லென்த்து 40 அடி. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லென்த் ஆஃப் 8 mm தேவைப்படுது. 10 நம்பர் ஆஃப் காலம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 10 × 2 அப்படின்னா 20 நம்பர் ஆஃப் 8 mm ராடு தேவைப்படும். சரிங்களா? இவ்வளோ தான், ஒரு சிம்பிளான கேல்குலேஷன் தான் ஒரு காலத்துக்கு. காலம் சைஸு, இதுக்கு என்ன ராடு போடணும், எத்தனை ராடு போடணும், பீம் சைஸு, ரூப் பீம் சைஸு, ரூப் ஸ்லாபு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டுக்கு ஸ்ட்ரக்சரல் டிசைன் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்கள் பிளானை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.